மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. ஓகே, ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏப்ரல் 11, 2010 அன்றைக்கி ஈவினிங் 5 மணி இருக்கும். அப்போ நான் 5வது படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஸ்கூலே ஆனுவல் டேக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நானும் ஜிகி ஜிகின்னு சட்டெல்லாம் போட்டுட்டு என் ப்ரோக்ராமுக்கு ரெடியானேன். என்னோடய ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட், விநாயகர் வாழ்த்து. நானும் ஸ்டேஜுக்கு வந்து நின்னேன். எனக்கு பேரா பாட வேண்டிய பொண்ணு லீவ் போட்டுடுச்சு. ஸ்கூலே என்ன தான் பார்க்குது. திடீர்னு, மிஸ் எனக்கு பாட தெரியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாரான்னு பார்த்தா பிரியதர்ஷினி. அப்போ வரைக்கும் பிரியதர்ஷினினா கிளாஸ் லீடராக மட்டும்தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு மகாலட்சுமி. அப்போல்லாம் லவ் சாங்னா ஹாரிஸ் தான். ஸ்கூலே சாமி பாட்டு பாடுச்சு, நான் மட்டும்தான் அப்படின்னு பாடிட்டு கணேசனை பார்த்து சிரிச்சுட்டே தேங்க்யூ சொன்னேன். ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாரும் கீழே வந்த அப்புறம் பிரியாவை தேங்க்ஸ் சொல்ல தேடினேன். ஆளே கிடைக்கல. ஆனுவல் டேக்கு அடுத்த நாள் ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ், 1.5 மாதம் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து நின்று பேக்கை தூக்கி போட்டு கிளாஸாக போய் பிரியாவை தேடினேன். எந்த கிளாஸ்லையும் இல்லை. அங்கேயே பாதி வீடு போயிடுச்சு. சோகமாக என் கிளாஸ் முன்னாடி வந்து நின்னேன். அப்புறம் யார்கிட்டயோ கேட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு பொண்ணு வந்து சொன்னான், அவள் தான் ஸ்கூல் மாறிட்டாளே அப்படின்னு. அவள் படிக்கிற ஸ்கூலை சொன்னான். சரி, இன்னைக்கு ஈவினிங்கே பிரியாவை போய் பார்க்குறோம், அந்த ஸ்கூலில் சேர்றோம். ஈவினிங் ஸ்கூல் விட்ட அப்புறம் உடனே பிரியாவை பார்க்க அவள் ஸ்கூலுக்கு போனேன். அது கேர்ள்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட். அன்றைக்கி என்னால் அவளை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாளும் அவள் ஸ்கூல் கிட்ட போய் நிற்பேன், ஆனால் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் வருஷம் நிற்காமல் ஓடிச்சு. ஆனால் அந்த பாட்டு மட்டும் என் மனசில் அப்படியே இருந்துச்சு. ஹாரிஸ்க்கு அப்புறம் யுவன், தமன்லாம் வந்தாங்க. ஆனால் எனக்கு என்றைக்கும் ஹாரிஸ் தான். 2015 அப்போ நான் பெரிய பையன் ஆகிட்டேன். 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு கிளம்புறேன், சைக்கிள் ரிப்பேரு. சரி நடந்தே போவோம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தேன். மறுநாள் விநாயகர் சதுர்த்தி. ஊரே ஜேன்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு டீ கடையில், ஏதோ ஒரு ரேடியோவில் அப்படின்னு பாட்டு கேட்டுச்சு. என்னடா இது நம்ம பாட்டா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா, இந்த ஊட்டி ரோட்லலாம் மேகம் தரையிலேயே போகும்ல, அந்த மாதிரி எங்கள் ஊரில் கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மேகம்லாம் பொறுமையாக நடந்துச்சு. ஐயோ, ஒயிட் கலர் சுடிதாரில் பிரியா வந்து நின்னா. பிரியாவை பார்த்துட்டேன். அங்கே விட்ட பாதி உயிர் மறுபடியும் வந்துச்சு. அப்புறம் என்ன, தேங்க்ஸோடு சேர்த்து தேக்கி வச்சிருந்த காதலையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு 2025 ஏப்ரல் 11. இன்னிலேருந்து அந்த மகாலட்சுமியை இல்லை, இந்த மகாலட்சுமியை டெய்லி பார்க்க போகிறேன். கணேசா, உனக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் என்னையும் சேர்த்து வச்ச பத்தியா? தேங்க்யூ. இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.